காலை வணக்கம். நேற்று கொடுத்த பயிற்சிகள் எழுதி விட்டீங்களா? தமிழர்களுடைய பண்பாடுகளையே ரொம்ப மிகச்சிறந்தது என்ன அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு. அந்த விருந்தோம்பல் பண்புகள் பற்றி சொன்னதான் விருந்து போட்டதும் பாடம். சரியா? அந்த பாடத்துல நம்ம சங்க இலக்கியங்கள்ல எந்த இலக்கியங்கள் எல்லாம் விருந்தோம்பல் பத்தி சொல்லியிருக்காங்க யஷ்வந்த் சொல்லி பார்க்கலாம். வெரி குட். டியூ ஃபார் யஷ்வந்த். இன்றைய விருந்தோம்பல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க பார்க்கலாம். சஞ்சி, இந்த விருந்தோம்பல் எப்படி இருக்குன்னா நான் ஒரு நேரத்துல நண்பர்கள் மட்டும் தான் வந்து விருந்தாளா வச்சிருக்கேன். வெரி குட். டியூ ஃபார் சஞ்சி. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா காசிகாண்டம் தலைப்பு பார்க்க போறோம். காசிகாண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காசி நகரத்துடைய பெருமைகளை பற்றி கூறக்கூடிய நூல் தான் காசிகாண்டம். அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். இவர் கொற்கையுடைய அரசனாக இருக்காரு, தமிழ் புலவராகவும் இருக்காரு. இந்த பாடல் வந்து இல்லொழுக்கம் கூடிய அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. 17வது பாடலா இந்த பாடல் இருக்கு. சரியா? இதுல அதிவீரராம பாண்டியருடைய பட்ட பெயர் சீவலமாறன். என்ன பேரு? சீவலமாறன். இவர் எழுதிய நூல் வந்து மிகச்சிறந்த நூலா வெற்றி வெட்டியே சொல்றோம். வெற்றி வெட்டியுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா நறுநுகை. அது இல்லாம வேற நூல்களும் எழுதியிருக்காரு. நைடதம், வாயு சங்கீதை, லிங்க புராணம், திருக்கருவை 18 கூர்ம புராணம். சரியா? கிளாஸ் ரிமைங். தமிழர்களுடைய பண்பாடுகளிலேயே வந்து மிகச்சிறந்த பண்பா வந்து எதை சொல்றோம்? விருந்தோம்பல் பண்பு. அந்த விருந்தோம்பல் பண்புகள்ல வந்து 9 பண்புகளா வந்து இந்த காசிகாண்டம் வந்து கூறுது. சரியா? பாடலை வந்து ஒரு பாடலா நம்ம பாட போறோம். சரியா? விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். திருந்திர நோக்கல் வருகை என உரைத்தல். எழுதல் முன்மகிழ்வன செப்பல். எழுதல் முன்மகிழ்வன செப்பல். பொருந்து மற்ற அவள் தன்னரங்கிற இருத்தல். ஓமினில் செல்வதாதல். ஓமினில் பின் செல்வதாதல். பருந்து நன்முகமன் வழங்குகிற ஒன்பான். ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. சரி, விருந்தினர் வரும் பொழுது எப்படியெல்லாம் நம்ம விருந்தினரை வந்து உபசரிக்கணும் அப்படிங்கிறத 9 பண்புகளா வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? என்னென்ன சொல்லியிருக்காங்க? விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல். ஒருவர் விருந்தினராக வரும் பொழுது அவங்க வியந்து ஆச்சரியமூட்டும் வகையில அவங்க மகிழ்ச்சியோட வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வியத்தல், நன்மொழி உரைத்தல். நன்மொழி இனிது உரைத்தல் அப்படின்னு என்னது? நல்ல இனிமையான சொற்கள் கொண்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க வந்து வரவேற்கணும். திருந்திர நோக்கல். எப்படி திருந்திர நோக்கல் அப்படின்னு என்னது? முகமலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோட அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்து வருக என உரைத்தல். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரைக்கணும். எழுதணும் மகிழ்வன செப்பல் அப்படின்னு என்னது? விருந்தினர் வரும் பொழுது அவர் எதிரில் நின்று அவங்க கூட மகிழ்ச்சியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. பொருந்துமற்ற அவன் தன் அறிவுரா இருத்தல். அவர் அருகிலேயே அமர்ந்து அவங்களுடைய பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. கோவிலின் பின் செல்வதால் பரிந்து தன் முகமன் வழங்கல். அவங்க விருந்தினரா உபசரிச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க கூடவே வந்து வாயில் வரை சென்று அவங்க வந்து முகமலர்ச்சியோட அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் டீச். Okay, ma class is set? Yes. Okay. இப்போ நம்ம பாடலாமா? ரெடியா? விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல். திருந்திர நோக்கல் வருக என உரைத்தல். எழுதல் மகிழ்வன செப்பல். பொருந்துமற்ற அவன் தன்னறிவு இருத்தல். ஓமினில் பின் செல்வதாதல். பருந்து நன்முகமன் வழங்குகிற ஒன்பான். ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஓகே, நம்ம இப்ப வினாக்கள் கேட்கலாம். சரியா? எதிரின் அப்படின்னா என்ன? வந்தால். வெரி குட். சரி, திருந்திர நோக்கல் அப்படின்னா என்ன? மகிழ்ச்சியாக பார்த்தல். வெரி குட். செப்பல்னா என்ன? கூறுதல். வெரி குட். அருகுற அப்படின்னா என்ன? அறிவு. வெரி குட். முகமன்னா என்ன? ஒருவரை நலம் விளையாடி கொண்டு விருந்தோம்பல் கொடுத்தல். வெரி குட். நம்ம பாடல் என்ன தலைப்பு பார்த்தோம்? அதிவீரராம பாண்டியர் ஆசிரியர். என்ன தலைப்பு? பாடலுடைய தலைப்பு என்ன பார்த்தோம்?
காசி காண்டம். வெரி குட். சரி, டிகு கரால். எல்லாருமே நல்ல क्वेश्चनக்கான ஆன்சர் சொன்னதுனால உங்களுக்கு சரி நாளைக்கு என்ன படிச்சு வரணும் அப்படின்னா காசி காண்டம் பத்தி பாடலுடைய பொருள் நுண்குறிப்பு எல்லாமே படிச்சு வரணும். அதுதான் நாளைக்கான வீட்டு பாடம். சரியா? சரியா? ஓகே, நன்றி.